அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி என்னை மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய்லேருந்து பாதியை மட்டும் திருவி 2 தடவை பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரா பவுடர் 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு விழுது இது பழைய இஞ்சி பூண்டு விழுது. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 டீஸ்பூன் மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. இது பழைய இஞ்சி பூண்டுங்கிறதுனால கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இதில் நான் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன். அதனால க்ரீன் கலரில் இருக்குது. இதுதான் தேவைப்படுற பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் 4 பீட்ரூட், சின்ன சைஸில் 4 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. 4 பீட்ரூட்டையுமே தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சைட் டிஷ்ஷுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது. அதனால 2 ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் சூடு வந்ததுக்கு பிறகு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே சொன்ன எல்லா மசாலா தூளோட உப்பையும் சேர்த்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலை வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. தேங்காய் பால் லைட்டாக கொதி வந்த பிறகு பீட்ரூட்டை இதோடு சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. பீட்ரூட்டு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பீட்ரூட் கறி மசாலா சாம்பார் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்ல ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க பீட்ரூட்டு நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் தேங்காய் பாலும் நல்லா சுண்டி வந்துருச்சு. உப்பு கரெக்டாக இருக்குதான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பீட்ரூட்டு இப்போது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வெந்துருச்சுனாக்கா கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.